இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கொடி பசலைக்கீரை வீட்டில் எப்படி நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு விதைகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா சாதாரணமாக எங்கேயாவது இருந்து ஒரு சின்ன செடி கிடச்சா போதும். நீங்கள் நல்லா வாடினதுக்கப்புறம் வச்சுருந்தா கூட இது ஈஸியாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டு முன்னாடி இதை நான் ரொம்ப அழகாக வளர்த்துட்ருக்கேன். இது கொடி பசலைக்கீரை. இது பராமரிப்பு அதிக பராமரிப்பு ஒன்று இதுக்கு தேவையில்லை. ஆனால் இதில் இருக்க சத்துக்களை அளவில்லா சத்து இதில் அந்த அளவுக்கு கீரை வகைகளில் ரொம்ப அதிகமான அளவு சத்து இருக்குது. இதில் உள்ள ஒரு 10 இலையை நான் எடுத்து வீட்டில் நான் பொரிச்சா போதும் 4 பேர் நல்லா சாப்பிட்லாம். நிறைய வெங்காயம் இதெல்லாம் போட்டு வச்சு சாப்பிட்டா 4 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பெரிய பெரிய லீஃபாக வளர்ந்துட்டுருக்கு. நான் பெருசாக இதுக்கு அந்த அளவுக்கு நான் உரங்கள் நான் வைக்கல. பாட் மிக்சிங் பண்ணும்போதே நான் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் நான் மாட்டுச்சாணம் போடுறேன். வேறு எந்த உரங்களும் மண்புழு உரமோ எந்த உரமோ இதுக்கு நான் போடுறதே இல்லை. அப்படி இருக்கும்போதே இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எங்கள் வீட்டில் வளர்ந்து வந்துட்டுருக்கு. நீங்களே பார்க்குறீங்க. இதோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. வீட்டுக்கு முன்னாடி நிழலுக்கு நிழலாகவும் இருக்குது, கீரை வகையாகவும் இருக்குது. இந்த வெயிலில் பொதுவாக செடி கொடிகள் ஈஸியாக வளர்ந்து வர்றதில்ல. பட் நம்ம இந்த மாதிரியான கீரை வகைகளை நம்ம வீட்டில் செலக்ட் பண்ணி வளர்த்தோம் அப்படின்னா வளரல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லேருந்து நம்ம ஈஸியாக வளரக்கூடிய கீரை வகைகளை செலக்ட் பண்ணி வளர்க்கலாம். இது கொடி பசலை. இதில் நிறையா அயன் கண்டென்ட் இருக்குது, நிறையா ஹெல்த் ஃபைபர்ஸ் இருக்குது. வெயில் காலங்களில் பிள்ளைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். குட்டி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியான கீரை வகைகளை ஈஸியாக வளர்க்கக்கூடிய கீரை வகைகள் நம்ம வீட்டிலே பயிர் பண்ணி கொடுக்கறது மூலமாக அதிக நோய் தடுப்புகளிலிருந்து குழந்தைங்களை நம்ம பாதுகாக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருக்க நம்ம தமிழ் ஒன் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கூட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.